ஆக்சுவலாக இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 20th, டைம் வந்து 9:45. ஆக்சுவலாக நம்ம ஆல் டைம் ஹையில் இருக்கோம். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே சப்போர்ட் இருக்குது 21,500. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட்டு. இப்போ நம்ம என்னென்னா இப்போ நம்ம ஆல் டைம் ஹையில் இருக்கோம். 11.8ன்னு இருக்குது. பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எந்த பக்கம் வேணால் டைரெக்ஷன் வேணால் போகலாம். ஆனால் இப்போ நான் எடுக்கிற ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா உங்களுக்கு நியூட்ரலாக இருக்கணும், அதே மாதிரி சேஃபாகவும் இருக்கணும். ஓகேவா? மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த லோ இருக்குது பாருங்க, இங்கே 21,340 கீழே போகிறது டவுட்டு தான். அந்த 340 கீழே இருக்க மாதிரி எதனா ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம எடுத்துகிட்டு இன்றைக்கி உட்கார வேண்டியது தான், வேறு இல்லை. இங்கேருந்து இது கீழே கூட இறங்கும், மைனஸ் வரும். ஆனால் வந்து அங்கே எடுக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. ஓகே, அது அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து ஒன்று பார்க்க போகிறேன். என்னன்னா இந்த ஜேல் லேசார்ட் எடுக்கலாம். ஓகேவா? லே லேசார்ட் எடுக்கும்போது என்னென்னா பிரேக் ஈவன் வந்து 21,385 இருக்குது. ஓகேவா? இது வந்து எவ்வளோ தூரம்னா இங்கே 21,343 வரைக்கும் நம்ம கவர் பண்ணோம். இந்த லே லிசார்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ தூரம் வந்து கவர் ஆகாது. அப்புறம் வேறு என்ன இருக்குன்னா இந்த டபுள் இது இருக்குது, டபுள் ஹம்பு. இதில் என்னன்னா இங்கே நின்றுடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுதான் ஒரு பிரச்சனை. இதில் இது பேட்மேன் வந்து தாக்கு பிடிக்கும். ஓகே, பேட்மேன் ஆனால் வந்து என்னென்னா ப்ராஃபிட் ரொம்ப கம்மி. இதில் ஒரு 400 ரூபாய் தான் வருமே. இதுதான் வந்து நம்மளை வந்து க்ரீட் ஆக்கிடும். இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்ஸ் ட்ரேட் எடுக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதே மாதிரி என்னென்னா இவ்வளோ தூரம் இவன் ஃபாலோ ஆனாலும் வந்து அதை வந்து தப்பிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 380, எல்லாமே 380 தான், 1% தான் கவர் ஆகுது. ஏன்னா 100 பாயிண்ட் வந்து ஏறி இருக்கான். இந்த 100 பாயிண்ட் கீழே இறங்கிறதுக்கு நிறைய வந்து சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஹையில் வேறு இருக்குது. ஆல் டைமில் இறங்கிச்சுன்னா 100 பாயிண்ட்டாக இறங்க மாட்டான், அதுக்கு மேலே இன்னும் கூட இறக்கி விட்ருவான். இது என்னென்னா எல்லாரையும் வந்து உள்ளே வாங்கடான்னு சொல்லிட்டு வலிக்கிறான். ஆனால் என்ன ட்ரேடு எடுக்கிறது தான் வந்து தெரியல. என்ன பண்ணலாம், ரிஸ்க் இல்லாமல் எடுக்கணும். 480 இது 21,800 போகாது. 300 பாயிண்ட்ஸ் ரேலியில் வராதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லாட்டி லாஸ் நம்ம கொடுத்துட்டு தான் போகணும். இது கூட எல்லாம் அந்த 340, இது 340 வருது. ஆனால் இங்கே நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது? இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போமா? $340 வரைக்கும் கவர் பண்ணுது இது. ஆனால் மேலே போகணுமே, மேலே போக மாட்டானே இவன். பெருசாக ப்ராஃபிட் பண்ண முடியாது. 70 எல்லாம் போக முடியாது. இதெல்லாம் வேலையாக வரும். 40% லாஸ் வருது. ரேஞ்ச் ஃபார்வேர்டு தான் வந்து பண்ணலாம். ஒன் ஆர் 2% லாஸா? $21,180 வரைக்கும் கவர் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாமா? ப்ராஃபிட் ஒன்றும் வராதில்ல. பெரிய
பெரிய ப்ராஃபிட்லாம் பண்ணவே முடியாது. இன்றைக்கி ட்ரேடு பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பெஸ்ட்டு ட்ரேடு வந்து எதுன்னா, ட்ரேடு பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு ட்ரேடு இன்றைக்கி. பை பாய்.